ஒரு நாள் பார்வதி தேவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. சிவபெருமான் உண்மையாகவே எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கிறாரா என்று நினைத்தார். அதை சோதிக்க முடிவு செய்தார். ஒரு சிறிய எறும்பை பிடித்து ஒரு அழகான வெள்ளிச் சிமிழுக்குள் வைத்தார். அதை நன்றாக மூடி வைத்து விட்டார். இப்பொழுது அந்த எறும்புக்கு எப்படி உணவு கிடைக்கும் என்று பார்க்கலாம் என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் வருகின்றார். சிவபெருமானிடம் பார்வதி கேட்கின்றார், சுவாமி, இன்று உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவு அளித்து விட்டீர்களா? சிவபெருமான் புன்னகையுடன் சிரித்துக் கொண்டே சொல்கிறார், ஆமாம். உடனே பார்வதி தேவி, இல்லை சுவாமி, ஒரு உயிருக்கு மட்டும் உணவு கிடைக்கவில்லை என்று கூறி தான் மறைத்து வைத்திருந்த வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தார். இதோ பாருங்கள், இதற்குள் இருக்கும் எறும்புக்கு எப்படி உணவு கிடைத்திருக்கும் என்று கேட்டார். சிவபெருமான் புன்னகையுடன் அதை திறந்து காட்டு என்று சொல்கின்றார். உடனே பார்வதி மெதுவாக சிமிழை திறக்கின்றார். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த சிறிய எறும்பு உள்ளே இருந்த ஒரு சிறிய வெள்ளத்துண்டை மகிழ்ச்சியோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதை பார்த்த பார்வதி தேவிக்கு உண்மை புரிந்தது. இறைவனின் அருள் இல்லாமல் ஒரு சிறிய எறும்புக்கு கூட உணவு கிடைக்காது. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் அன்புடன் காப்பவன் சிவபெருமானே என்பதை அவர் உணர்ந்தார். உடனே பக்தியுடன் சிவபெருமானின் திருவடிகளில் வணங்கினார். சிவபெருமானும் அன்போடு புன்னகைத்தார். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு ஜீவராசிக்கும் கடவுள் ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பாக படி அளப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா?